ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபிங்க. ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரவா லட்டு பண்ணுன்னா பாட்டிலாக நெய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த லட்டு பண்ணுறதே வந்து அவாய்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தாலே போதும். சூப்பராக பார்த்தீங்கன்னா ரவா லட்டு பண்ணிடலாம். நாக்கில் வச்சதுமே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தாங்க இது. ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபிங்க இது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் வந்து நான் நெய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்த பின்னாடி இதில் 2 டம்ளர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரவை வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த டம்ளர் கணக்கை ஏதாவது பவுல்லையோ இல்லை கப் கணக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு ரவையை வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த ரவையை பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. ரவை வந்து வறுக்கும் போது கரிஞ்சு போயிடாமையோ தீஞ்சு போயிடாமையோ பார்த்துக்கோங்க. கையெடுக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரவை பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா வறுபட்டு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க, நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இந்த ரவையை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. பாத்திரத்தில் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் சீக்கிரமாக ஆறும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு தேவையான சர்க்கரையை பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நான் எந்த டம்ளரில் அளவு எடுத்தனோ அதே டம்ளரில் பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் வந்து ஏலக்காயோட தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த பகுதியை மட்டும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பவுடர் பண்ணி எடுத்த இந்த சர்க்கரையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரவை கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மிக்ஸி ஜாரில் எதுவும் ஒட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து எடுத்து இந்த ஜார் கூட இந்த ரவை கூட பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு சின்ன பேனில் தாளிப்பு பேனில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் ஒரு 10 பல் அளவுக்கு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த முந்திரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு வந்து ஒரு பொன்னிறமாக ஆகணுங்க. பொன்னிறம் ஆகிற அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 20 பீஸ் அளவுக்கு உலர்ந்த திராட்சை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வரும்போது திராட்சை இந்த மாதிரி கலர் மாறி நல்லா பலூன் மாதிரி உப்பி வருங்க. அப்படி உப்பி வர டைமில் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரவை அதுக்கப்புறமா சர்க்கரை ரெண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விட்டு அது உடையலை அப்படின்னா கையில் நல்லா சேர்த்து இந்த ரவையும் இந்த சர்க்கரையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து எடுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சை அந்த மிக்ஸை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளோ பால் தேவைப்படாது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாலே போதுங்க. இப்போ நான் வந்து தேவைக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவு மட்டும் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாலை மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ இதில் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா கை வச்சே பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. பாருங்கள், நமக்கு அந்த பாலே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே மிக்ஸ் ஆகி வந்துடும், சர்க்கரை பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கனால. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பின்னாடி கையில் பார்த்திங்கன்னா நெய் இல்லைனா எண்ணெய் ஏதோ ஒன்று தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து நெய் தேய்ச்சிருக்கேன். கைக்கு வந்து நெய் தேய்ச்ச பின்னாடி இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிக்கலாங்க. பாருங்கள், உங்களுக்கு என்ன சைஸில் வந்து உங்களுக்கு லட்டு வேணுமோ அந்த சைஸில் வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வந்து பிடிச்சி எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் பிடிச்சி எடுத்திருக்கேங்க. அந்த சின்ன டம்ளரில் 2 டம்ளர் ரவைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 15 பீஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா லட்டு வந்து கிடச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிடலாங்க இந்த ரவா லட்டு. இதுக்காக வந்து நீங்கள் இனிமேல் நெய் வந்து நிறைய வேணுமே அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்கள் யோசிச்சுட்ருக்காதீங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் பால் இருந்தாலே போதுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ரவா லட்டு வந்து சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.